ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பானையில் 1 கப் உடைச்ச பாசிப்பருப்பு, கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு பானையில் தண்ணி நிறச்சி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கூடவே 2 பல்லு பூண்டு தட்டி போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறம் ஆற விட்டு இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போது ஒரு பானையில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டு கூடவே 2 ஸ்லைஸ் இஞ்சி, வெங்காயம், சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான். வதக்கி விட்ட பிற்பாடு கொஞ்சமாக பரங்கிக்காய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட காய்கறிகள் கீரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்க வேண்டியதான். வெஜிடபிள்ஸ் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நறுக்கி விட்ட தக்காளி, கூடவே ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள், கறி பவுடர், பெருங்காயத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறணும். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வரணும். இந்த கொதி வந்து காய்கறிகள்லாம் வெந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.